10 வீரர்களே முட்டாளாக்கக்கூடிய நபர் அங்கே இருக்காரு. கண்டிப்பாக தோல்வி உறுதி தான். அதனால் நீங்கள் விளையாடுவது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இப்போது மேக்ஸ்வெல் மிக முக்கியமான கருத்தை பகிர்ந்திருக்காரு. இது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இன்றைக்கி இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் 2வது ஓடிஐ மேட்ச் இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பிக்க போகுது. கரெக்டாக 4:30 மணிக்கு இந்த மேட்ச் ஆனது ஆரம்பிக்க போகிறாங்க. ஏற்கனவே முதல் மேட்ச்சில் இந்தியா பண்ண அந்த வெறித்தனமான ஆட்டத்தினால சவுத் ஆஃப்ரிக்கா இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பயத்தில் இருக்காங்க. எப்படி நாம் இந்தியாவை வீழ்த்த போகிறோம் தெரியலையப்பா அப்படிங்கிற மாதிரி பல வகையான திட்டங்களை இப்போது தீட்டிருக்காங்களாம். யாருக்கு என்ன மாதிரியான வீக்னஸ் இருக்குது, அவங்கள எப்படி ஜெயிக்கணும், குறிப்பாக நேற்று நடந்த பயிற்சி ஆட்டத்திலலாம் ஆவேஸ் கான் மற்றும் ஹர்ஷிப் சிங் மாதிரி ஓவர் படக்கூடிய ஒரு சில நபர்களை கொண்டு வந்து அவங்கள மாதிரி பந்து வீச சொல்லி அதில் எப்படிலாம் நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான கடுமையான பயிற்சிகளில் தென்னாப்பிரிக்கா அணி ஈடுபட்டிருக்காங்களாம். அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி பயங்கரமான பல திட்டங்களோட நாங்கள் களமிறங்க போகிறோம். இன்றைக்கி எப்படியும் நாங்கள் இந்தியாவை வீழ்த்திய தீர்வோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பலவிதமான பேட்டிகளை கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் இப்போது ஆஸ்திரேலியாவுடைய மிக முக்கியமான கிரிக்கெட் ஜாம்பான மேக்ஸ்வெல் அவர்கள் மிக முக்கியமான கருத்தை பகிர்ந்திருக்காரு. அதனால் நீங்கள் நினைக்கிற எந்த ஒரு சதித்திட்டமும் கண்டிப்பாக இன்றைக்கி நிறைவேறதுக்கு 1% கூட வாய்ப்பில்லை. ஏன்னா நீங்கள் 10 பேருமே முட்டாள்கள் தான். உங்கள் 10 முட்டாள்களையுமே முட்டாளாக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு நபர் அந்த டீமில் இருக்கான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அவனை வெல்ல முடியாது. அவன் இருக்கிற வரைக்கும் இந்தியாவுக்கு தான் வெற்றி. உங்களுடைய பகல் கனவு எல்லாமே பகலாக தான் போய் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி மேக்ஸ்வெல் அவர்கள் மிக முக்கியமான கருத்தை பகிர்ந்திருக்காரு. இது அவங்களுக்கு மீண்டும் ஒரு மரண பயத்தை இப்போ உண்டு பண்ணியிருக்கு. அப்படி மேக்ஸ்வெல் அவர்கள் என்ன மாதிரியான கருத்தை பகிர்ந்திருக்காரு அப்படின்னா, இந்தியாவுடைய முதல் ஓடிஐ மேட்ச் பார்த்துருப்பீங்க. அந்த ஓடிஐ மேட்ச்சில் ஹர்ஷிப் சிங்குடைய ஓவரை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அவன் போகக்கூடிய பால்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவன் மட்டும் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த உலகக்கோப்பை இறுதி மேட்ச்சில் கலந்துருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவை எளிதாக பீட் பண்ணியிருப்பான் போல. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான பவுலிங்கை, அந்த மேஜிக் பவுலிங்கை அவன் வீசுகிறான். இந்திய அணியில் நான் பார்த்த வரைக்கும் அஸ்வினுக்கு பிறகு இப்படியாப்பட்ட ஒரு பவுலரை இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். அந்தளவுக்கு ரொம்பவுமே சூப்பராக ப்ளே பண்ணுறான். அவனுக்கு அடுத்ததாக ஆவேஸ் கான், அவன் பேருக்கு ஏற்ற மாதிரியே ரொம்பவுமே ஒரு ஆக்ரோஷமான பவுலிங் வெளிப்படுத்துகிறான். இவங்க 2 பேர் இருக்கிற வரைக்கும் தென்னாப்பிரிக்கா அணி இருக்கக்கூடிய 10 பேர்களுமே என்னதான் பக்காவாக பிளான் போட்டு உள்ளே வந்தாலும் கண்டிப்பாக உங்கள் பிளான்களை பக்காவாக உடச்சி தள்ளிட்டு அந்த ஹர்ஷிப் சிங்கும் ஆவேஸ் கானும் அவங்க என்ன பிளான் பண்ணி வந்தாங்களோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றி வெற்றி காணுவாங்க. அதனால் உங்களுடைய எந்த ஒரு சதித்திட்டமும் இன்றைக்கி நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை ராஜா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீழ போகிறது உறுதி தான் அப்படிங்கிற மாதிரி மேக்ஸ்வெல் பேசியிருக்காரு. ஏன்னா அந்தளவுக்கு முதல் மேட்ச்லேயே முதல் ஓடிஐலேயே ஹர்ஷிப் சிங்கும் ஆவேஸ் கானும் ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஆவேசமான பந்து வீச்சை வெளிப்படுத்தினாங்க. அதை பார்த்து தான் எல்லாருமே மிரண்டு போனாங்க. ஒரு பக்கம் அவங்க போடக்கூடிய பால்களை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, எப்படி தடுத்து நிப்பாட்டுறதுனே தெரியல. அந்தளவுக்கு ஒரு பக்கம் போல்ட்டும் எல்பிடபிள்யூமா தெரிக்க விட்டாங்க ஹர்ஷிப் சிங்கும் ஆவேஸ் கானும். அப்படியாப்பட்ட இந்த நிலைமையில் நேற்று தினம் முதற்கொண்டு அவங்க கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. வார்ம் மேட்ச்சில் கூட அவங்க ரொம்பவே சூப்பராக பந்து வீசினா சொல்லப்படுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக தென்னாப்பிரிக்கா அணி இன்றைக்கி அவங்களுடைய பந்து வீச்சில் என்ன பண்ண போகிறாங்க, எப்படி திணறி திக்கி முக்கி ஆட போகிறாங்க, இதனால் கண்டிப்பாக தென்னாப்பிரிக்கா அணிக்கு வெற்றி அப்படிங்கிறது வாய்ப்புகள் இல்லை ராஜா. அவங்களுக்கு இன்றைக்கி தோல்வி உறுதி தான். அதனால் கண்டிப்பாக இன்னியோட இந்தியா தென்னாப்பிரிக்காவுடைய ஓடிஐ சீரிஸை கைப்பற்றுவதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்தியாவுடன் தப்பிக்கணும் அப்படின்னா இந்தியாவிட்ட மோதாமல் தப்பிச்சு ஓடிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி மேக்ஸ்வெல் மிக முக்கியமான கருத்தை பகிர்ந்திருக்காரு. இது இந்திய அணிக்கு வெற்றிக்கான பாதையை இப்போது ஒரு படி மேலே ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதோட சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கு மிகப்பெரிய ஒரு மரண பயத்தை உண்டு பண்ணியிருக்கு.